இங்க ஹீரோயினும் டப்பிங் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க. புருஷனும் குடிச்சிட்டு எந்நேரமும் வீட்லயே தான் கிடக்குறான். அவன் செத்தாலும் பரவாயில்லன்ற மாரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நியூஸ் பேப்பர்ல ஒரு குக்கிங் கிளாஸ் 3 நாள் நடக்குதுன்னு போட்டிருக்கு. இதுல கலந்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. தான் சேர்த்து வச்ச காசையும் எடுத்துக்கிட்டு அங்க கிளம்புறாங்க. ஹீரோயினும் அந்த குக்கிங் கிளாஸ்ல ஒரு பணக்கார லேடிய பார்க்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "குக்கிங் எல்லாம் எனக்கு புதுசு. நீங்க பார்க்கறதுக்கு நல்லா சமைக்கிற மாரி தெரியிறீங்க. எனக்கு எல்லாமே சொல்லி தரீங்களான்னு?" கேட்க, ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, "எனக்கு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு தான் ஆசையே. என் புருஷனால தானே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன்னும்போது, எல்லா கனவும் ஒரு நாள் பலிக்கும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு" அந்த பணக்கார லேடி சொல்றாங்க. இந்த பணக்கார லேடி சொல்றாங்க, "நீ பேசுறதெல்லாம் ஓகேம்மா. ஆனா உன்னோட ஸ்டைலு, உன்னோட லுக்கெல்லாம் மாத்தணும்னோன்னே" ஹீரோயினும் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கிட்டு புதுசா ட்ரெஸ்ஸ போட்டு வராங்க. அப்போ புருஷன்காரன் பார்த்துடுறான். "நைட்டு தானே உனக்கு டப்பிங். இந்த டைம்ல எங்க போயிட்டு வர? எவன் கூட சுத்திட்டு வரேன்னு?" கேட்கும்போது, "தப்பா பேசாதீங்கன்னு" இவ சொல்றா. இவன் மேல மேல கை வைக்கிறான். தள்ளி விடும்போது அவன் டென்ஷன்ல ஹீரோயின கன்னத்திலேயே அறைஞ்சிடுறான். ஹீரோயினும் கிளாஸுக்கு வந்த உடனே அந்த பணக்கார லேடி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க என்னாச்சுன்னு. ஹீரோயினும் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "எல்லார் வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தன் இருக்க தான் செய்றான். என் புருஷன் கூட பெரிய டாக்டர் தான். எனக்கு நெறைய பணம் இருக்கு. நான் நெறைய சொத்து வச்சிருக்கேன். ஆனா அந்த ஆளு என் கூட தனியா டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் பாத்தியான்னு" சொல்லி அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோனே புருஷன்காரங்கிட்ட கேட்குறாங்க, "ஏன் என்ன பப்ளிக்ல வச்சு அடிச்சீங்கன்னு?" சொல்லிட்டு. "நான் உங்க பொண்டாட்டி தானேன்னு" கேட்டா, "பொண்டாட்டியா? பொண்டாட்டிக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? குழந்தை பெத்து தரணும். நம்ம கல்யாணம் ஆகி எத்தன வருஷம் ஆச்சு? உன் வயித்துல ஏதாவது ஒரு குழந்தை உருவாச்சா? நீலாம் கேவலமான ஆளுன்னு" சொல்லி ஹீரோயின திட்டிட்டு போயிடுறான். அடுத்த நாள் இவங்க கிளாஸ்ல இருக்கும்போது அந்த பணக்கார லேடியோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்றாரு. இவங்க ஏதோ நகை வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அந்த நகைய ஏன் என்ன கேட்காம வாங்குன? இதுக்கப்புறம் பேங்க் அக்கவுண்ட்லாம் உனக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட போறேன்னு சொன்ன உடனே, இவங்களும் அத ஹீரோயின் கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் புருஷன நீங்க கொன்றுங்க. உங்க புருஷன நான் கொன்னுறேன். எல்லாம் சரியா போயிரும்ன்னு" சொல்லிட்டு, நான் காமெடி தான் பண்ணேன்னு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. ஆனா இந்த ஐடியாவோ அந்த பணக்கார லேடிக்கு ரொம்ப புடிச்சிருக்கு.